வணக்கம். இப்போ நம்ம செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைல்ஸ்டோன்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் எப்பப்போ என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நடந்தது, அதாவது ஹிஸ்ட்ரி மாதிரி நம்ம இதில் யார் யார் என்னென்ன பண்ணா, யார் யார் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இடது பக்கம் 6 பேரை பற்றி நம்ம வித்தியாசமாக 6 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேபர்லாண்டுங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் என்னென்ன நம்ம படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணி, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பிளான்ட் செல்ஸை கல்ச்சர் பண்ணியிருக்காங்க, பிளான்ட் செல்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க, வளர்த்துருக்குறாங்க. அதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோலையும் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லினியம் பர்பியூரியம் அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து மீசோஃபில் செல்ஸை எடுத்து தான் ஹேபர்லாண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு யூஸ் பண்ண மீடியம் நாப்ஸ் சால்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற மீடியம் யூஸ் பண்ணியிருக்காரு. குளுக்கோஸ் அண்ட் பெப்டோன் அது கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாரு. கான்செப்ட் ஆஃப் டோட்டிபொட்டன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இன்விட்ரோ கல்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் 4 விஷயத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஹேபர்லாண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர் பண்ணது, இன்விட்ரோ கல்ச்சர் பண்ணது, அப்புறம் நாப்ஸ் சால்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, என்ன பிளான்ட்டு என்ன செல்லு, அப்புறம் குளுக்கோஸ் அண்ட் பெப்டோன் அடிஷ்னலாக அந்த மீடியமில் அவர் ஆட் பண்ணது. கான்செப்ட் ஆஃப் டோட்டிபொட்டன்சி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பிஆர் ஒயிட் 1934. ஒயிட்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ரூட் கல்ச்சர் பண்ணியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு. ஒயிட் ரூட் கல்ச்சர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணார், நாப்ஸ் சொல்யூஷன் தான், அதே தான் ப்ரீவியஸில் ஹேபர்லாண்ட் பண்ணால் அதே நாப்ஸ் சொல்யூஷன் தான். ஆனால் என்ன வித்தியாசம், 3 விட்டாமின்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரூட் கல்ச்சர் பண்ணியிருக்காரு, நாப்ஸ் சொல்யூஷன், அது கூட 3 டிஃப்ரெண்ட் விட்டமின். என்னென்ன 3 டிஃப்ரெண்ட் விட்டமின், பிரிடாக்சின், தயாமின், நிக்கோட்டினிக் ஆசிட். நான் அப்படின்னா என்னங்கிறது பக்கத்தில் எழுதியிருக்கேன். பிரிடாக்சின் B6, தயாமின் B1, நிக்கோட்டினிக் ஆசிட் B3. ஸோ இந்த 3 விட்டமினையும் ஆட் பண்ணி நாப்ஸ் சொல்யூஷனில் தான் ரூட் கல்ச்சர் பண்ணியிருக்கிறாரு ஒயிட்டு. அடுத்தது 3வது ஸ்டீவர்டும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணவர். கேரட்டை யூஸ் பண்ணி செல்லுலார் டோட்டிபொட்டன்சியாக கண்டுபிடிச்சவர். அதாவது ஒரு செல்லுக்கு டோட்டிபொட்டன்சி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னவர் ஸ்டீவர்ட் தான். இவரோட கல்ச்சர் மீடியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கோகோனட் வாட்டர், தேங்காய் தண்ணி. நெக்ஸ்ட்டு மோர்லன் மார்ட்டின். 4வது மோர்லன் மார்ட்டின் என்ன பண்ணாங்க, ஷூட் மெரிஸ்டம் செல்ஸ்லேருந்து, அதாவது தண்டோட நுனியில் இருக்கிற மெரிஸ்டம் செல்ஸை யூஸ் பண்ணி வைரஸ் தொற்று இல்லாத டாலியா பிளான்ட்டையும் பொட்டேட்டோ பிளான்ட்டையும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது முராஷிகேஷ் கூக். இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுற எம்எஸ் மீடியம் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் மீடியமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காந்தா எட்டால் அப்படிங்கிறவங்க, அந்த பேரோட எட்டால் அப்படின்னு போடுறது என்ன அப்படின்னா, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க கூட அந்த ரிசர்ச்சை பண்ணவங்க எல்லாருமே சேர்த்து காண்டா அண்ட் ஹிஸ் குரூப் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஹிஸ் ஆர் ஹர். ஸோ காண்டா அவங்களோட குரூப், ரெண்டுமே அவங்க இவ்வளோ பேரும் சேர்ந்து காண்டாவோட தலைமையில் இருந்த ஒரு குழு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெஸ்ட் டியூப் ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நம்ம இப்போ டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு படிச்சிருக்கோம். டெஸ்ட் டியூப் ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை காண்டா எட்டால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யமாடா என்ன பண்ணாங்க, 1963 ட்ரெடஸ்கேன்ஷியா ரிஃப்ளெக்ஸா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து கேலை அண்ட் ஃப்ரீ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க பை டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட். அடுத்தது குஹான் மகேஸ்வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1964 ஹாப்ளாய்டு எம்ப்ரியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா டட்டுராவோட ஆந்தர்லேருந்து. நெக்ஸ்ட்டு வசில் அண்ட் ஹில்பிரந்த். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப முக்கியம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட் ஃப்ரம் சிங்கிள் ஐசோலேட்டட் செல்ஸ் இன் மைக்ரோ ப்ராபகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தனிமைப்படுத்தப்பட்ட ஐசோலேட் பண்ணப்பட்ட ஒத்த செல்லிலிருந்து ஒரு என்டையர் டொபாக்கோ பிளான்ட்டையே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க வசில் அண்ட் ஹில்பிரண்ட். நெக்ஸ்ட்டு தக்கபேயோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரீஜெனரேஷன். இப்போ நம்ம வசில் அண்ட் ஹில்பிரண்ட்க்கு என்ன பார்த்தோம், டிஃப்ரென்சியேஷன். தக்கபே என்ன பண்ணியிருக்கிறாரு, ரீஜெனரேஷன் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட் ஃப்ரம் ஐசோலேட்டட் மீசோஃபில் புரோட்டோபிளாஸ்ட். இந்த ரீஜெனரேஷன் என்ன, டிஃப்ரென்சியேஷன் என்னங்கிறத நம்ம இப்போ அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கால்சன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ தக்கபே என்ன பண்ணாங்க, ஒத்தையாக ஒரு டொபாக்கோவோட மீசோஃபில் புரோட்டோபிளாஸ்ட்லேருந்து டொபாக்கோ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கால்சன் என்ன பண்ணாங்க,
2 வித்தியாசமான டொபாக்கோ பிளான்ட் எடுத்துக்கிட்டாங்க. நிக்கோட்டியானா கிளாக்கா, நிக்கோட்டியானா லாங்ஸ்டார்ஃபி. இந்த ரெண்டையும் ஹைப்ரிடைஸ் பண்ணி ஒரு சொமேட்டிக் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒன்றை க்ரியேட் பண்ணாங்க. இது ரெண்டு ஸ்பீஷீஸு. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு இன்டர் ஸ்பெசிஃபிக் சொமேட்டிக் ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணவர் கால்சன். நெக்ஸ்ட்டு மெல்ச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது தான். ஏன்னா நமக்கு பொமேட்டோ தெரியும். டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுக்குமான ஹைப்ரிட், இன்டர்ஜீனிக் ஹைப்ரிட் பொமேட்டோவை ப்ரொடியூஸ் பண்ணது மெல்ச்சர். அடுத்தது சில்டன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? டிரான்ஸ்ஃபார்ம்டு டொபாக்கோ பிளான்ட். எங்கேருந்து? சிங்கிள் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஜீன் இன்சர்ஷன். ஒத்த செல்லை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு செல்லை இன்னொரு செல் மாதிரி மாற்றுறது. எதனால்? ஜீன் இன்சர்ட் பண்ணிவிட்டு, புதுசாக ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு செல்லை இன்னொரு செல் மாதிரி மாற்றிட்டாங்க. அதிலிருந்து டொபாக்கோ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன செக் பண்ணி பார்ப்பாங்க? அந்த ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஜீனோட கேரக்டர் அந்த என்டையர் பிளான்ட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லானதுனால தான் நம்ம பேரை வந்து புக்கில் படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக யார் படிக்க போகிறோம் அப்படின்னா ஹார்ஷ் எட்டால் என்ன பண்ணாங்க? ஆக்ரோபாக்டீரியா மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஜீனிக் டொபாக்கோ பிளான்ட். இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இவ்வளோ பேர், இவ்வளோ ஹிஸ்ட்ரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் பேஜ்லேயே படிச்சிட்டோம். ஸோ தொடரும் போட்ட மாதிரி அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு யார் வந்துட்டா? ஹேபர்லேண்ட் வந்துட்டாங்க.